வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு 3 டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சந்திராயன் 3 மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். இப்போ அந்த சந்திராயன் 3 இருக்குல்ல, அது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதை சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் தெரியுமா? நிலாவுடைய தென்துருவ சவுத் போலுக்கு தான் நம்ம சந்திராயன் 3 மிஷனை நம்ம அனுப்பணும். இந்த நிலாவுடைய தென்துருவ பகுதியில் நீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தரைக்கு அடியில் ஒரு 5 to 8 மீட்டர் ஆழத்தில் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அது பனிக்கட்டியாக உறைந்து இருக்கிறது அப்படின்னு இஸ்ரோ குறிப்பிட்டிருக்காங்க. சந்திராயன் 3 உடைய இந்த மிஷன் கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு நாங்கள் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னு இப்போ நம்மளுடைய இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. அமெரிக்காவில் அதிபர் எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. இந்த வருஷம் கடைசியில் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ அதற்கான பிரச்சாரங்கள், அங்கே போய் மக்களை சந்திக்கிறது, பிஸ்னஸ் மேனை சந்திக்கிறது, இது மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஜோ பைடன் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? அமெரிக்கா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு எக்கானமி கண்ட்ரியாக இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எவ்வளோ சூப்பரான ஒரு டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வி வெல்கம் இமிகிரண்ட்ஸ், அதாவது வெளிநாடுகளிலிருந்து வராங்க பார்த்தீங்களா, புலம்பெயர்ந்து வராங்கள, அவங்களுக்கு நாங்கள் பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறோம். அதனால தான் அவங்க இங்கே வரது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பைடன் பேசியிருக்காரு. அதோட நிப்பாட்டி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா பொருளாதாரத்தில் இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. ரஷ்யா, ஜப்பானு, இந்தியா இவங்களும் பொருளாதாரத்தில் இப்போ தள்ளாடிக்கு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய ஜெனோஃபோபிக் அப்படிங்கிற பிஹேவியர் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. அது என்னப்பா ஜெனோஃபோபிக் அப்படின்னா? அந்நிய வெறுப்பு அப்படிங்கிறது அதற்கான அர்த்தம். அதாவது புலம்பெயர்ந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்கள வெல்கம் பண்ணுறதில்ல, இந்தியாலாம் வெல்கம் பண்ணுறதில்ல. அதனால தான் அவங்களுடைய பொருளாதாரம் நல்ல டைரக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. IMF உடைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க, உலக நாடுகள் எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லா நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கு அப்படின்னு IMF சொல்றாங்க. பைடன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் தள்ளாடி இருக்கான், கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த விஷயம் என்னன்னா, அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்னமோ அவங்க தான் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் நாட்டாம, நாங்கள் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காவில் நிறைய யூனிவர்சிட்டிஸில் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன போராட்டம்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம், இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை நிறைய யூனிவர்சிட்டியில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நடத்துகிறாங்க. அந்த மாணவர்களை கைது செய்கிறது, இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கையை அமெரிக்கா கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அது அவங்களுடைய உள்நாடு சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணட்டும், அவங்க எப்படி வேணாலும் ஆக்ஷன் எடுக்கட்டும், இது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு போராட்டம் நடக்குது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க பார்த்தீங்களா. இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கு கருத்து தெரிவிப்பாங்க அமெரிக்கா. நாங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்களை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய நாட்டாம ரேஞ்சுக்கு உட்காந்து பேட்டி கொடுத்துக்கு இருப்பாங்க. இதுதான் அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசமான ஒரு குணம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னா, ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படிங்கிற ஒருத்தரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம், மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தவர் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகும்போதே காவல்துறையை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு. அதில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் அமெரிக்காவில் அந்த ரேசிசம் அப்படிங்கிற இனவெறி பிரச்சனை இன்னும் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை, அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வி வெல்கம் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேட்டி கொடுக்கறது, பஞ்சாயத்து பண்ணுறது, இதில் தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த டைரக்ஷனில் போணுச்சு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜோ பைடன் வரும்போது ஜோ பைடன் சூப்பராக ஆட்சி செய்வார் அப்படின்னு அமெரிக்க மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஜோ பைடன் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஏமாற்றம் தான். அதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளியான ரிப்போர்ட், கொடைக்கானலில் கவலையில் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. என்னன்னா, கொடைக்கானலுக்கு முதலமைச்சர் எதுக்காக போயிருக்காரு? ஓய்வு எடுக்க போயிருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில், அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் இது மாதிரி ஓய்வு எடுக்க போனார், கொடைக்கானல் போனார்.
அந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கொடைக்கானலுக்கு வந்தார். அந்த தேர்தல் முடிவில் தனிப்பெரும்பான்மையோட திமுக ஆட்சியை வந்து பிடிச்சாங்க. திமுகவுக்கு சாதகமாக அந்த ரிசல்ட் அமைஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனேயே கொடைக்கானலுக்கு வந்து போனோம் அப்படின்னா அது மாதிரி நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும், ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த வாட்டி கொடைக்கானலுக்கு போயிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுல முக்கியமா சில மீடியாக்கள் வந்து அது என்ன மீடியா அப்படிங்கிறது தெரியல. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கார்டு மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ஃபேக் செய்தியா இல்லை உண்மையிலேயே இது மாதிரியான மீடியாக்கள் வந்து பேஜஸ் வந்து அப்படி போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதலமைச்சர் வந்து ஓய்வு எடுக்க கொடைக்கானல் போயிருக்காரு. அங்கேயே முக்கியமான ஒரு வேலை வந்து பண்ணிக்கிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்சு இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனேயே எந்தெந்த இலாக்காக்களை வாங்குறது, கேபினெட்ல எந்தெந்த மினிஸ்ட்ரி வந்து நம்ம கட்சி வந்து இருக்கிறது, இணையமைச்சர் பதவி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து தயாரிச்சுக்கிருக்காரு. யாரை வந்து கேபினெட் மினிஸ்டராக நம்ம திமுக இருந்து அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டியலை வந்து தயாரிச்சுக்கிருக்காரு. சென்னை வரதுக்குள்ள பட்டியல் வந்து இறுதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து போட்டிருக்காங்க. இண்டி கூட்டணி ஆட்சியை வந்து பிடிச்சிருமா, ஆட்சிக்கு வந்துருமா அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான கேள்வி. ஏன்னா வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்பு முடிவும் பாஜக மறுபடியும் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்திய கூட்டணி எப்படி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியாக இருக்கு. இதுல முக்கியமா இந்த வாட்டி கொடைக்கானல் போகும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்ல. ஏன்னா போன வாட்டி எலெக்ஷன்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா இது மாதிரி கருத்து கணிப்புல திமுக கூட்டணி தான் இந்த தொகுதிகள் எல்லாத்துலயும் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத உறுதியா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி பல தொகுதிகள் இழுபறியான தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருநெல்வேலி, தருமபுரி, தேனி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, இது மாதிரியான நிறைய தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இழுபறியான தொகுதிகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஈரோடும் இழுபறியான தொகுதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால இதுல இன்னும் ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை என்ன அப்படின்னா, இந்த இழுபறியான தொகுதிகள் திமுக இருக்கு பார்த்தீங்களா, அதுல நேரடியாக திமுகவுக்கு போட்டி வந்து பாஜக தான் இருக்கு. திருநெல்வேலியாக இருக்கட்டும், திமுகவுடைய கூட்டணிக்கு திருநெல்வேலியாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், தருமபுரி, தேனி, ராமநாதபுரம், இங்கெல்லாம் பாஜக கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுக்குறாங்க. அதனால இந்த கருத்து கணிப்பே நம்மளுக்கு இப்போ வரைக்கும் சாதகமாக இல்லை, இழுபறியான தொகுதிகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால கொடைக்கானலில் கொஞ்சம் கவலையில் தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி எவ்வளவு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2019 மாதிரியே கம்ப்ளீட்டா ஸ்வீப் அடிக்குமா, இல்ல நிறைய தொகுதிகள் வந்து திமுக கையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.